இந்த ஒரு பலகாரம் பார்த்தீங்கன்னா, எங்க சௌராஷ்டிரால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பலகாரங்க. ஸோ அந்த காலத்தில கர்ப்பமா உள்ள பொண்ணுங்களுக்கு வந்து க 7 மாசத்துக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு சீதனமா இந்த ஸ்வீட்ட வந்து பண்ணி கொண்டு போய் குடுப்பாங்க. ரொம்ப கோல்டு பிடிச்சாலும் இந்த கார கொழுக்கட்டைய தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டமா பண்ணி போடுவோம். ஒருத்தவங்க ஒரு டிசைன்ல பண்ணுவாங்க. 1 ஓட்டை, 2 ஓட்டை, 3 ஓட்டை அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாதிரி எல்லா மாடலுமே உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து இட்லி அரிசிய ஊற வச்சு அரைச்சு பண்றது. நல்ல மாவு திக்கா இருக்கணும். ஏதாவது ஒரு ஈர துணியில அந்த ஈரத்தெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்தோம்னா உருண்டை பிடிக்க சூப்பரா வரும். இத வந்து வயசானவங்க, சின்ன குழந்தைங்க அப்படின்னு நல்லா விரும்பி ஒரு டைம் பாஸாவே இந்த கொழுக்கட்டைய பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க கூட அந்த கொழுக்கட்டைய வச்சு நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல நம்ம உருண்டை பிடிச்சு வைக்கிறப்ப அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சு ட்ரையா நமக்கு கிடைக்கும். கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா தண்ணி ஊத்தி கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கொதி விடணும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த கொழுக்கட்டையெல்லாம் ஒண்ணா போட்டு ஒரு 10 to 12 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பரா வெந்துருங்க. சைட்ல வந்து இதோட காம்போவா நாங்க இனிப்பு கொழுக்கட்டையும் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாலும், கொஞ்சம் ஏலக்காய் பொடியும், கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அந்த உருண்டைகள நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னா, அதுவுமே ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும். இந்த சைட்ல கார கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்து ஒயிட் கலர்ல இல்லாம ஒரு டிரான்ஸ்பரன்ட் கலர்ல இருக்கும். இத வந்து காரப்பொடியோட, அதாவது இட்லி பொடியோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த கொழுக்கட்டை முடிஞ்சதுக்கப்புறம் அத வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் அதாவது தாளிப்பு குடுத்து அத குடிச்சு கொஞ்சம் மிளகுத்தூளோடு சேர்த்து குடிச்சோன்னா, கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு வந்து அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு அந்த மாவுலேயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அந்த இனிப்பு எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியில இந்த மாவ, அதாவது இந்த அரிசி மாவு கலந்த அந்த தண்ணிய உள்ள விட்டு ஒரு 4, 5 கொதி விட்டோம் அப்படின்னா, நல்லா திக்கா சூப்பரான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. அந்த பதமே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கார கொழுக்கட்டைக்கு ஒரு சின்ன தாளிப்பும் குடுத்துறணும். நெறைய ஜீரகம், பெருங்காயம், உப்பு, மிளகுத்தூள்லாம் சேர்த்து. ஸோ இந்த கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, இந்த தண்ணி இது 3மே ஒரு காம்போவா நாங்க வச்சு சாப்பிடுவோங்க. உங்களுக்கு எத்தன பேர்